புது ஃபோன்ஸ், புது லேப்டாப் மற்றும் அட்டகாசமான புது கேஜெட்ஸ் இந்த டெக் நியூஸில் டெக் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ. சாம்சங் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸான நோட் 10 மற்றும் நோட் 10 ப்ளஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் நோட்டுக்கு உங்களுக்கு 8GB RAM 256GB இன்டர்னல் உங்களுக்கு 70,000 ஸ்டார்ட் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ளஸ் வெர்ஷன் 12GB RAM 256GB இன்டர்னல் உங்களுக்கு 80,000 rupeesல ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபோனை நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வாங்குறப்போ உங்களுக்கு 6,000 rupees கேஷ்பேக்கும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் காம்போ ஆஃபராக இந்த ஃபோன்ஸ் வாங்குறப்போ உங்களுக்கு 20,000 rupees மதிப்புள்ள கேலக்ஸி வாட்ச் உங்களுக்கு 10,000 rupeesக்கு தராங்க. இந்த ஃபோன்ஸ்க்கான ப்ரீ ஆர்டர்ஸ் ஆகஸ்ட் 8 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியாவில் இதுக்கான சேல் ஆகஸ்ட் 23 ஸ்டார்ட் ஆகுது. MI தரப்புல இருந்து 2019 வெர்ஷன் கேமிங் லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வெளியில இருந்து பார்க்குறப்போ இதோட லுக்ஸ் எல்லாமே இவங்க போன வருஷம் லான்ச் பண்ண லேப்டாப் மாதிரி ஐடென்டிக்கலா தான் இருக்கு. பட் உள்ள நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் ஃபுல் HD 144Hz ரிஃப்ரெஷ் கொண்ட டிஸ்பிளே. இதில் ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால கேம் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். இன்டர்னலாக உங்களுக்கு 9th ஜென்ரேஷன் i5 இல்லை i7 ப்ராசஸரில் எது வேணுமோ நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 8GB RAM இல்லை 16GB RAMன்ட்டு ரெண்டு ஆப்ஷன்லையும் உங்களுக்கு இருக்குது. ஸ்டோரேஜ் ஆப்ஷனாக உங்களுக்கு 512GB PCIe SSD உங்களுக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ரன் பண்ணுறதுக்கு RTX 2060 கிராஃபிக்ஸும் இதில் இருக்குது. இந்த புது வெர்ஷனில் இவங்க கூலிங்காக இவங்களோட தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை பெட்டர் ஆக்கியிருக்காங்க. இது மூலமாக 60% வரைக்கும் ஹீட்டை பெட்டராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு கிளைம் பண்ணுறாங்க. இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு 4.5 hours பேட்டரி பேக்கப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் 2.6 கிலோவாக இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு 75,000 rupeesலேருந்து கிடைக்கும். கேமிங் லேப்டாப் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். டெக் ஃபேக்ட் போன எபிசோட் ஆஃப் டெக் ஃபேக்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த செல்ஃபி பற்றி சொல்லியிருந்தேன். அந்த எபிசோட் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிங்க்ல இருக்கிற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த எபிசோட் ஆஃப் டெக் ஃபேக்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த குரூப் செல்ஃபியை பற்றி பார்ப்போம். 1920 தான் ஃபர்ஸ்ட் குரூப் செல்ஃபி எடுத்திருக்காங்க. இந்த போட்டோல 5 பேர் சேர்ந்திருக்காங்க. இந்த இமேஜை இப்போ நியூயார்க்ல இருக்கிற பைரன் மியூசியம்ல டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் லென்ஸ், தூரமாக எடுக்கிறதுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் மற்றும் நிறைய கவர் பண்ணணும்னா அல்ட்ரா வைட் லென்சஸ். அந்த மாதிரி சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு மேக்ரோ லென்ஸ்ன்ட்டு தனி அவைலபிளாக இருக்கு. இப்போ இருக்கிற மேக்ரோ லென்ஸ் சப்ஜெக்ட்ஸை எல்லாம் 1x ஜூமில் எடுக்கும். நிக்கோலஸ் ஷெர்லாக்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு இந்த 1x ஜூம் பத்தாம இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான ரீசன் இவர் 1x ஜூம் யூஸ் பண்ணி ஆஸ்பெட் அதாவது அசுவினின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி வகையை ஒரு ஃபோட்டோ எடுத்தா இது ரொம்ப குட்டியாகவே இருந்துச்சு. இதுக்காக 3D பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவராகவே சொந்தமாக ஒரு எக்ஸ்டென்ஷன் டியூப் கிரியேட் பண்ணியிருக்காரு. இவர் உருவாக்கியிருக்க இந்த டியூப் மூலமாக 5x ஜூம் வரை போக முடியும். இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவர் போஸ்ட் பண்ண ஃபோட்டோலே தெரியும். இதுதான் நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 1x ஜூம் பண்ணி இவ்வளோ தூரம் தான் கிட்ட போக முடியும். அதே நேரத்தில் இவர் உருவாக்கின எக்ஸ்டென்ஷன் டியூப் மூலமாக இந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி இவர் போட்ட போஸ்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. இந்த மாதிரி டியூப் மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு யூஸ் ஆகும்ட்டு இவரோட வெப்சைட்ல இந்த டியூப் எப்படி பண்ணாருன்ட்டு இதோட ப்ளூ பிரிண்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட நீடுக்கு அவர் சொந்தமாக உருவாக்குனது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நெட்டில் போஸ்ட் பண்ணதுக்காக அவரை நான் நிஜமாக பாராட்டுறேன். ஆப்பிள் தரப்புல இருந்து செப்டம்பர் 10 அன்னைக்கு ஐஃபோன் ஈவெண்ட் ஒன்று நடத்த போகிறாங்க. இந்த ஈவெண்ட்ல புது ஐஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் புது ஜென்ரேஷன் ஆப்பிள் வாட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. மிங் சி-குவோன்னு சொல்லக்கூடிய அனலிஸ்ட் இந்த ஃபோன்ஸில் மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் கூட புது OLED டிஸ்பிளே தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த OLED டிஸ்பிளே ஜப்பான் நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறதாகவும் போன வருஷம் கம்பேர் பண்ணால் 15%லேருந்து 20% வரைக்கும் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த புது வாட்சில் பெரிய பேட்டரி, ஸ்லீப் ட்ராக்கிங் மற்றும் நிறைய ஹெல்த் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸஸ் எல்லாம் சரியா தெரியல. பட் இதை லான்ச் பண்ணுறப்போ இதோட பிரைசஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இன்னைக்கான ஹாட் நியூஸ், சாம்சங் பேட்டன்ட் பண்ண புது டைப் ஆஃப் ஃபோன்ஸ் பற்றி பார்ப்போம். சாம்சங் தரப்பில் ஃபோல்டு பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை பயங்கரமாக ஹைப் பண்ணாங்க. பட் இந்த ஃபோன்ஸை இவங்க விற்றப்போ இந்த ஃபோன்ஸில் நிறைய இஷ்யூஸ் இருந்ததால் இதை ரீகால் பண்ணிட்டாங்க. இந்த பெண்டிங் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் இவங்க இன்னும் ப்ராப்பராகவே ஃபிக்ஸ் பண்ணல. பட் அதுக்குள்ளேயே இவங்க பேட்டன்ட் பண்ண புது மாடல்ஸ் எல்லாம் பார்த்தா இது சாத்தியம்தானான்ட்டு நம்மளே யோசிக்க வைக்குது. லெட்ஸ் கோ டிஜிட்டல்னு சொல்லக்கூடியவங்க இந்த புது பேட்டன்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் ஒரு பெண்டே அரைகுறையாக பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இந்த புது பேட்டன்ட்ல ஒரு ஃபோன்லேயே 2 பெண்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. 2 பெண்டான்ட்டு ஆச்சரியப்படுவீங்க. பட் இது மட்டும் இல்லாம அடிஷனலா நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா போனோட ஃப்ரண்ட் மற்றும் பேக் சைடுல 2 சைட்லயும் ஸ்கிரீன் வர மாதிரி ரேப்பர் ஆன் ஸ்டைலா இருக்கு. இன்னொன்னு ஸ்கிரீனே டிட்டாச் ஆகி தனியா வர மாதிரி போனும் இருக்கு. ஒரு மாடல் பாத்தீங்கன்னா கேமர்ஸ்க்காக நிண்டெண்டோல இருக்கிற மாதிரி பிசிக்கல் ஸ்விட்சஸ் வச்சும் இருக்கு. இன்னொன்னு ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ரோல் ஆகி போற மாதிரி 2-3 டிசைன்ஸும் இருக்கு. இதுல என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா ஒரு போனை வாட்ச் கட்டுற மாதிரி ரிஸ்ட் பேண்ட் டைப்லயும் இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய டிசைன்ஸ் பேட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. டெக் விரும்புகிற உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். நான் உங்க டெக் நண்பன் ஜோ.